கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்கான தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நாம் திருப்பிக் கொள்வோம். அனைவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனத்தை நாம் இப்போது வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7, 9 வசனத்தின் ஒற்றுமையா இருக்கிறதான ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். யோசுவா 1:6 சொல்லுகிறது, பலன் கொண்டு திடமனதாயிரு. 7ஆம் வசனம் சொல்வது மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. 9ஆம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. இப்படி 3 முறை தேவனாய கர்த்தர் யோசுவாவோடு பேசுறார். இந்த யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் யோசுவாவுடைய ஊழியத்தின் ஆரம்பமாக அது என்ன செய்கிறது காணப்படுகிறது. முதல் ஸ்டெப்பு அவன் ஊழியத்தில் எடுத்து வைக்கிறான். மோசேக்கு பின்பதாக ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியா இருக்கிறதான மோசேக்கு பின்பதாக அவனுடைய ஊழியத்தை அவன் எடுத்து வைக்கும் பொழுது தேவன் சொன்னதான அது வார்த்தையா என்ன செய்கிறது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சில இடங்களில் சொல்லுவதை நாம் கவனித்திருக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 2 முறை சொல்லும் பொழுதே அது உறுதியான ஒரு காரியமாக இருக்கும். 3 முறை இங்கே கர்த்தர் அவனோடு அதை ஞாபகப்படுத்துகிறார், பேசுகிறார். அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் a time of urgency. ரொம்ப 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 முக்கியமாகவும் ரொம்ப அவசரமான ஒரு காரியமாய் யோசுவாவோடு அவன் சொல்லுகிறது என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது. மோசேயை கொண்டு பல வருடங்கள் வனாந்தரத்தில் அவன் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தாலும் அவன் பங்கிடும்படியாக யோசுவாவை கர்த்தர் தெரிந்தெடுத்துக் கொண்டார். வாசிக்கலாம். வசனம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு மோசே மோவாபின் சமானான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நோபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடிமுடி மட்டும் ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்துக்கு 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான், அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் புரியவில்லை என்று சொல்லப்படுகிறது. மோசே 120 வயதா இருக்கும் பொழுது மலை மேல் ஏறுகிறவனாய் காணப்பட்டான். அவனுக்கு கர்த்தர் அவ்வளவு பலனை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த பலன் எங்கிருந்து வருகிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, அவன் 3 மாதம் வரைக்கும் அவனுடைய தாய் அவனை ஒழித்து பாதுகாப்பாக வைத்திருக்கும் பொழுது தாயினால் உருவாகிறதான தாய் கொடுத்ததான அவனுடைய தாய்ப்பாலின் மூலமாக ஒரு பலன் வந்திருக்குமா என்று கேட்டால் அது அல்ல. 40 வருடம் பார்வோன் எகிப்திலே அவன் பார்வோனுடைய குமாரத்தி வித்தியாளின் மகனாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு அவன் வாழ்ந்தானே, அதனால் உண்டாயிருக்கிற பலமோ என்று கேட்டால் அதுவும் அல்ல. வனாந்தரத்துக்கு மீதியான் தேசத்தில் அவனுடைய மாமனாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கணும், அதனால் வந்த பலனான்னு கேட்டால் அதுவும் அல்ல. அப்ப எங்கிருந்து வருகிறது என்று சொன்ன யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல தேவனை முகமுகமாய் முதலாய் அவனை என்ன செய்கிறான், தரிசிக்கிறான். இது அற்புத காட்சியை பார்க்க நான் கடந்து போகிறேன் என்று அவன் எடுத்து வைக்கும் பொழுது தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறான். an encounter with God. அப்பொழுதிருந்து அவனுடைய காரியம் கர்த்தருக்குள்ள அவன் பலனடைய ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, 34ஆம் அதிகாரம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 29 முதல் 35 வரைக்கும் நீங்க பாப்பீங்க அப்படின்னா அவனுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அவனை யாராலும் பார்க்கக்கூடாத அளவுக்கு தேவனுடைய மகிமையினால் நிறந்தவனா இருந்தான். அந்த பலன் தான் அவனை 120 வயது வரைக்கும் மலை மேல் ஏறத்தக்கதான ஒரு கிருபையை அவனுக்கு கொடுத்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மோசையை அவன் காணப்பட்டான். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்ப இல்லை என்று விளங்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மோசே, அற்புத அடையாளங்களை செய்ததான மோசேயின் காலத்துல வல்லரசாய் காணப்பட்ட எகிப்துக்கு முன்பதாய் ஒரு தேசம் நிற்கக்கூடாதபடி காணப்பட்டது. மாபெரும் பார்வோனாய் காணப்பட்டான். பார்வோன் ஒரு தெய்வம் போல வெளிப்படுத்தப்பட்டான். எல்லா காரியமும் இருந்தது. ஆனால் மோசே என்கிற ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் தன்னுடைய மகத்துவமான கிரியைகளை வெளிப்படுத்தினார். அவனை போல ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே மோசையின் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பதாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. இந்த மோசையை கொண்டு, மாபெரும் மோசையை கொண்டுதான் கர்த்தர் அடுத்த தலைவராகிய யோசுவாவை அவர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். யோசுவாவோடு சொன்ன வசனத்தை முதலாவது தேவன் மோசே மூலமாக சொல்லுகிறார்.
மோசையின் மூலமாக தான் முதலாவது பலன் கொண்டு திடப்படுத்த வேண்டும் என்று ஒரு காரியத்தை மோசைக்கு வெளிப்படுத்துகிறார். அது யோசுவாவின் ஒரு அழைப்பின் கூக்குரலாகவும் வாக்குத்தத்தத்தின் வசனமாகவும், அது தேவன் யோசுவாவை வைத்திருக்கிற அழைப்பை தீர்மானிக்கிறதான வசனமாகவும் அது நினைக்கப்பட்டது, காணப்பட்டது. ஆனால் அதே அதிகாரத்தில் 3:28 முன்பதாக நீ 23 வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே மோசே ஒரு ஜெபம் செய்கிறான். தேவனிடத்தில் நீர் சகாயமுள்ள தேவனாக இருக்கிறீர், பலத்த கிரியைகளை செய்கிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதும் நான் யோர்தானை கடந்து நீர் கொடுக்கிறதான தேசத்தை என் கண்கள் காணும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனோடு சொல்வார், இந்த காரியத்தை இதோடு நீ பேச வேண்டாம் என்றும், நீ யோர்தானை கடக்கிறது இல்லை என்றும் அவனோடு கூட தீர்மானமாய் பேசுகிறார். அவ்வளவு பெரும் மாபெரும் மோசே. ஆனால் யோர்தானை தேவன் அவன் கடக்க விடவில்லை. ஆனால் யோசுவாவை பார்க்கிறோம், கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார், பலன் கொண்டு திடமனதாயிரு. மோசே ஒரு பலத்திலே 120 வயது வரைக்கும் அவன் பலத்திலே காணப்பட்டிருந்தான். ஆனால் யோசுவாவுக்கு அதை விடும் பலமான ஒரு காரியம் தேவைப்பட்டது. ஆகையால் தான் கர்த்தர் சொன்னார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். ஜனங்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் என்பதான காரியத்தை சொன்னார். 7 தேசத்தை கானான் தேசம் என்று சொல்லும் பொழுது 7 ராஜாக்கள் 7 தேசங்களை உடையதாய் காணப்பட்டது. அதையெல்லாம் துரத்தும்படியாய் உனக்குள்ளாக பலனும் திடனும் வேண்டும் என்பதை மோசே மூலமாய் சொன்னார். மோசே செய்த ஜெபத்தை மோசே அவர் கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் மோசேயோடு சொன்ன காரியத்தை மோசே செய்து முடித்தான். அதை என்ன என்று சொன்னால், யோசுவாவை ஏற்படுத்து, அவனை பலப்படுத்து, திடப்படுத்து என்று முதன்முறையாக கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்வதற்கு முன்பதாகவே மோசேயின் இடத்துல சொன்னார். யாத்திராகமத்தின் புத்தகம் 31:7 சொல்லுகிறது, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லார் புத்திரருக்கும் அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாய் இரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்களுக்கு சுதந்திரிக்கும்படி செய்வாய் என்று அவனோடு கூட சொன்னார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே மூலமாக கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அப்ப இரண்டாவது முறையாகவும் மோசே மூலமாக யோசுவாவுக்கு சொல்லப்படுகிறது, பலன் கொண்டு திடமனதாயிரு. முதல்ல தேவன் சொன்னார், உன்னை பலப்படுத்தி திடப்படுத்து என்று சொன்னார். அடுத்தது பார்த்தா யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுகிற மோசே மூலமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார், அவனை பலப்படுத்தி என்ன செய், அவனை பலம் கொண்டு திடப்படுத்துமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்கிறார் சொல்லுகிறார். 31வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்த்தாலும் மோசே ஜனத்தினிடத்துல சொல்லுவார், நீ பலம் கொண்டு திடமனதா இருங்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 84:7 சொல்லுகிறது, அவர்கள் பலத்து மேல் பலன் அடைந்து சீயோனை காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மோசேக்கு இருந்த பலன் அது உன்னதத்திலிருந்து வந்துச்சு. சீனாய் மலையில தேவனை தரிசித்த பொழுது உண்டான பலன். ஆனால் யோசுவாவுக்கு அதைவிட பலம் தேவைப்படுகிறது. கர்த்தர் கொடுத்த பலத்தினாலே 120 வயதும் மலை மேலே ஏறத்தக்கதா இருந்தாலும் யோர்தானை அவன் கடக்கக்கூடாது காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது யோசுவாவுக்கு யோர்தானையும் கடந்து கானானையும் பங்கிட்டு ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவன் இறுதி காலத்தில் தேவனுடைய திட்டத்தை பூர்ணமாய் செய்து முடித்து ஒரு பெரிய காரியத்துக்குள்ளாக சீயோனை காணும்படியான ஒரு வாழ்க்கையை யோசுவாவுக்கு கொடுத்தார். அதனாலதான் கர்த்தர் அவனை துரிதப்படுத்தினார், பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடம். 3 முறை அவனை சொன்னார், பலப்படுத்தினார். யோசுவாவே, நீ பலம் கொள்ள வேண்டியதான காலம் இருக்கிறது. உனக்கு முன்பதாக கானான் தேசத்தை வைத்திருக்கிறேன். இதை பார்க்கிறதான தேவ ஜனமே, இதை எங்கிருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு முன்பதாக ஒரு தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு சின்ன தேசமாக இருக்கலாம், ஒரு பெரிய தேசமாக இருக்கலாம், எவைகளாக இருந்தாலும் அந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். தேசம் என்று சொல்லும் பொழுது இதோ உலகப்புறமான ஒரு நிலத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, உலகப்புறமான ஆசிரமத்தை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். யோசுவாவுக்கு அன்று கட்டளையிட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது பூமிக்குரிய ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக சொல்லப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் அது இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கு உள்ளதாக இருக்கிறபடினாலே இந்த பூமியை ஆளுகை செய்யறதான சகல சத்துருக்களையும் விரட்டி அடிக்கிறதற்கான கிருபையும் பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். யோசுவாவை போல நீங்க எழுத வேண்டும், பலம் கொண்டு திடமானதா இருக்க வேண்டும். இதனால் அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன அன்று பார்க்கிறோம். மோசேயின் மூலமாக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தார். மோசே மூலமாக கர்த்தர் பெரிய பலத்த கிரியைகளை செய்தார். யோசுவாவுக்குள்ளாக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறார். இன்றும் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே வாழுகிறார். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனால் அந்த பலத்தின் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்.
மோசேயிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார், யோசுவாவிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம் சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்ததை போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அடுத்தது முதல் முறையாக யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. என்ன செய்ய, எதுக்கு பலங்கொண்டு? 3 முறை சொல்றாரு. முதல் விஷயம், கர்த்தர் ஏன் பலங்கொண்டு திடமனதா இருக்கிறான்னு யோசுவாட்ட சொல்றாருன்னா, கர்த்தர் மேல ஒரு திட்டத்தை வைக்கிறார். காலிங், நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய், நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று கர்த்தர் யோசுவாவோடு பேசினார். மோசே என்ற மாபெரும் மனிதனோடு கர்த்தர் பேசினாலும் யோசுவாவோடும் பேசினார். கர்த்தர் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார், வேதத்தின் மூலமாய் பேசுவார். இதை கேட்கிறதான தேவ ஜனமே, யோசுவாவுக்காக நீங்கள் எழும்ப வேண்டுமே. இந்த நாட்களிலே உங்கள் அழைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எதற்காக தேவன் உங்களை உண்டாக்கினார்? ஏன் தேவன் உங்களுக்காக தன் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார்? விலையேறப்பட்ட இரத்தத்தின் சிந்தி உங்களை விலை கொடுத்தவர் வாங்கி இருக்கிறாரே. நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, தேவனுக்கென்று நீங்கள் விலைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, அவருடைய இரத்தத்தை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே. இது தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக மட்டுமே, தேவராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படுவதற்கு மாத்திரமே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய அழைப்பை அறிந்திருக்கிறீர்களோ? யோசுவாவின் அழைப்பை அவன் அறிந்திருந்தான். அதனாலதான் முதல்ல சொன்னார், பலன் கொண்டு திடமானதா இருந்து அழைப்பை நீ அறிந்து கொள். தேவன் சொன்னார், கானான் தேசத்தை உனக்கு தருவேன். கானான்ல 7 நாடுகள் இருந்தது, 7 தேசங்கள் இருந்தது. ஏத்தியர் இருந்தார்கள், கிர்காசியர் இருந்தார்கள், எமோரியர்கள் இருந்தார்கள், கானானியர்கள் இருந்தார்கள், பெர்சியர்கள் இருந்தார்கள், ஏவியர்கள் இருந்தார்கள், எபூசியர்கள் இருந்தார்கள். இந்த 7 ஆவிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஏத்தியர் என்பது ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், பயத்தின் ஆவியை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது உன்னிலும் உன் தேசத்திலிருந்தும் துரத்தவடையது யோசுவாவாகிய உன்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அவர் சொன்னார், பலம் கொண்டு திடமானதா இருந்து உனக்கு கொடுக்க தேசத்தை பங்கிட்டு கொடு என்று சொன்னாரே. அப்போ உனக்கு முன்பதாக இருக்கிற தேசத்தை நீ விரட்டடிக்க வேண்டும் என்று சொன்னார், சுதந்திரத்தை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஏத்தியராகிய இந்த பயத்தின் ஆவியை நீ விரட்ட வேண்டுமே. கிர்காசியர் என்று சொல்லுகிறதான உலகத்தின் மாயமான காரியத்தில் இருக்கிறதான, உலக லௌகிகத்தின் காரியத்தில் இருக்கிறதான அந்த ஆவியை நீ விரட்ட வேண்டுமே. எமோரி என்று சொல்லுகிறதான கசப்பு என்கிறதான ஆவியை உன்னிடத்தில் விரட்ட வேண்டுமே. கானானி என்று சொல்லும் பொழுது வீண் சிந்தையை உண்டு பண்ணுகிறதான பொல்லாத ஆவியை விரட்ட வேண்டுமே. பெர்சியர் என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை கொடுக்கும் அசதியா இருக்கிறதான ஒரு அசதியான காரியத்தை, இந்த அசதியின் ஆவியை நீ விரட்ட வேண்டுமே. சோம்பலின் ஆவியை நீ விரட்ட வேண்டுமே. ஏவியர் என்று சொல்லுகிறதான காரியம் வீணான மாய்மால, வீணான லௌகீகத்தின் மாய்மாலத்தின் அன்புக்கு பின்பதாக ஓடுகிறதான ஜனத்தை நீ அதிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டுமே. அவர்கள் ஏவியர்களுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். கடைசியா எபிசியர் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் a spirit of pride, பெருமை. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் ஒரு காரியத்தை தான் எதிர்த்து நிற்கிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 3 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ராஜாதி தாவீது ராஜா அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு போகும் பொழுது, சீயோனை பிடிப்பதற்கு முன்பதாக அவன் கடந்து போகும் பொழுது அங்கே எபிசியர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள் தாவீதை பார்த்து, உன்னை தடுப்பதற்கு குருடர்களும் சப்பானிகளும் போதுமானது என்று அவனை இகழ்ந்து பேசினார்கள். காரணம், அவனுடைய இருதயத்திலே பெருமை காணப்பட்டது. நம்முடைய இருதயத்திலேயோ, உங்கள் தேசத்திலேயோ, உங்களுக்குள்ளேயோ, உங்கள் குடும்பத்திலேயோ இதை விரட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் 7 விதமான காரியத்தை உங்களிடத்திலும் இருந்தும், உங்கள் வீட்டிலிருந்தும், உங்களுடைய ஏரியாவில் இருந்து அதை விரட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசுவாவுக்களே, நீங்கள் எழும்ப வேண்டும். கர்த்தர் தான் சொல்றார், பலம் கொண்டு திடமானதாயிரு. முதல் முறை 3 முறை சொல்லும்போது முதல் முறை சொல்லுகிறதுக்கு என்னன்னா, உன் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. பலம் கொள், திடன் கொள், உன் மேலோட அழைப்பை அறிந்து கொள். உனக்கு முன்பதாக இருக்கிற தேசத்தை பங்கிட்டு சுதந்திரத்துக் கொள்வதற்கு 7 காரியங்களை விரட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது எப்படி முடியும்? தேவ ஆவியினாலே முடியும். எபேசியர் புத்தகம் 6 அதிகாரம் சொல்லுகிறது, உங்களுக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களால் உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. 2வது முறையாய் தேவனாய் கர்த்தர் யோசுவாவோடு பேசினார். அதே யோசுவா 1:7-8 சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருப்பாய். மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போக விடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு
வலதும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது முறை கர்த்தர் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமானதாயி. என்ன, எதற்கு பலன் கொண்டு திடமானதாயி? கர்த்தர் கொடுத்ததான கற்பனை, கர்த்தர் கொடுத்ததான வேதத்தை, சத்திய வேதத்தை நீ மறப்பாய் என்று சொன்னால் சத்திய வேதத்தின் உன்னை மறக்கப்படும். நீ சத்திய வேதத்துக்காக நிற்பாய் என்று சொன்னால் அந்த வசனம் உன்னை திடப்படுத்தும். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளையே குறித்து பேசு. Fill with the word of God. யோசுவாட்ட கர்த்தர் சொன்னார், இந்த வசனத்தை உன் உதட்டு விட்டு வெளியே போகாதபடி ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இரவு பகலும் பிடிச்சுக்கோ. சங்கீதம் சொல்லுகிறது 1வது அதிகாரம், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட யோசுவாக்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். யோவான் 8வது அதிகாரம் 31-32 சொல்லுகிறது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எபேசியர் 6:14 சொல்கிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. சத்தியம் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:15 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீங்கள், உம்முடைய சத்தியத்தினாலே. யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. நாகூமின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டிக்கொள், பலன் மிகவும் சிறப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அன்று யோசுவாவோடு பேசினது போல கர்த்தர் இன்றும் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் முறை சொன்னார், பலன் கொண்டு திடமானதாயிரு என்று. எதற்கு? அழைப்பை அறிந்து கொள். இரண்டாவது, வசனத்தை விட்டு விலகாதபடி கண் மணி போல அதை பாதுகாத்துக் கொள், அதிலே நடந்து கொள். நமக்கு முன்னோடியாய் போகிறதான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கலாம். லூக்காவின் நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 1 முதல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசோடு யுத்தம் பண்ணுகிறார். எப்படி யுத்தம் பண்ணினார்? 4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல எழுதப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் பிழைப்பான் என்று பிசாசை விரட்டினார். 4:8 சொல்லுகிறது, தேவனாய கர்த்தரை அள்ளி வேற யாரையும் நீ நமஸ்கரிக்க முடியாது, அவரை வணங்க முடியாது என்று சொல்லி அவனை விரட்டடிக்கிறார். 4:12 சொல்லுகிறது, பாருங்க, உன் தேவனாய கர்த்தரை சோதிக்காத இருப்பாய் என்று பிசாசை விரட்டினார். இயேசு கிறிஸ்து பிதாவின் ஒரே பேரன குமாரனாய் இருந்தாலும் பிசாசை ஜெயிப்பதற்கு அவர் வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அதைத்தான் யோசுவாட்டையும் சொன்னார், இந்த வசனம் எப்பொழுதும் நாவலில் இருக்கட்டும், சிந்தையில இருக்கட்டும், போக்கில் வருத்தம் இருப்பதாக. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னார், 2 இமைகளுக்கும் நடுவே அதை கட்டிக்கொள் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வசனத்தினால் நிரப்பப்பட்டிருப்போமாக. சத்திய வசனம் நம்ம நிறைந்திருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். 3ஆம் முறை சொன்னார், யோசுவா 10:1-9 சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் இருக்கிறார். இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28:20 சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 14:16 சொல்லுகிறது, அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவரனை உங்களுக்கு தருகிறேன். அன்றைக்கு யோசுவாவோடு தேவ ஆவியானவராய் தேவ ஆவி அவருக்குள் கடந்து போனது. கர்த்தர் யோசுவாவோடு கடந்து போனார். இன்று உங்களோடு கூட கடந்து வருகிறார். எப்படி வருகிறார்? தேவ ஆவியாகிய தேவன் உங்களுக்குள்ளே வாசமாயிருந்து கடந்து வருகிறார். He is the most sensitive person. கர்த்தர் கொடுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த ஆவியை நீங்கள் அவிழ்த்து கூடாது இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறதுபடி கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் அளவு மூடத்தக்கதாய் பரிசுத்த ஆவியினரை நீங்கள் நிரம்ப போவீர்கள் என்று சொன்னார். இதோ தேசம் முன்பதாக இருக்குது, அதை பங்கிட்டு நீங்கள் சுதந்திரித்து அநேகரை ஆசீர்வதிக்க முடியாது. யோசுவாக்களாய் கர்த்தர் உங்களை இன்று அழைக்கிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு. உனக்காய் நீ அழுந்த காலம் போதும்.
உனக்காய் நீ ஏங்கின காலம் போதும். தேசத்துக்காய் கதறுவாயாக. தேவனுடைய பாரத்தை சுமந்து நீ கடந்து போவாயாக. யோசுவா தனக்காய் ஓடவில்லை, தன் ஜனத்துக்காய் ஓடினான். தேவன் கொடுத்த அழைப்பை நோக்கி ஓடினான். நீ ஓடும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். சூறை செடிக்குள் படித்துக் கொள்ளாதே, யோசுவாக்களாய் எழுந்து கொள். வேதம் சொல்கிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள். யோசுவாவே, நீ எழும்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இது ஜெயம் அவனுக்கு உண்டானபடினார். இந்த பலன் கொண்டு திடமனதா இருக்கிறத அவன் ஏற்றுக்கொண்டபடினால் தானே யோசுவாவுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். யோசுவா தன் தன் காலத்திலே சிறப்பாய் வாழ்ந்து முடித்தான். அப்ப மாத்திரமல்ல, சாலமோன் தன் கடைசி காலத்துல போகும் பொழுது, பண்ணிக்கணும், தாவீது ராஜா கடைசி காலத்துக்கு போகும் பொழுது தன்னுடைய மகனாகிய சாலமோனை அழைத்து இதே வார்த்தை தான் சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமானதாக இரு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு. அவன் வார்த்தையை கேட்டு அப்படியே செய்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அக்கினியாய் தேவன் இறங்கி வந்தார். சாலமோன் கட்டின ஆலயத்தில் அக்கினியாய் இறங்கி வந்தார். இன்று நீங்கள் தானே தேவன் தங்கும் ஆலயம். தேவன் அக்கினியாய் இறங்கி வருகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னான், இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். உங்களுக்குள்ளே கர்த்தர் பற்றி எரிய விரும்ப வைக்கிறார். இப்பொழுது இந்த நேரத்தில் அக்கினியான தேவன் உங்களுக்குள்ளே பற்றித்து எரிவாராக. தேசம் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யம் பூமியிலே வருவதாக. அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்வதைப் போல பூலோகத்திலும் செய்கிறது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். God bless you.